எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் யூ ஷுட் டூ எவ்ரி மார்னிங். ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற கிரீக் பிலாசபில ஒரு இம்பார்ட்டன்டான கிரீக் பிலாசபரா இருக்கிற மார்க்கஸ் ஆர்லியஸ் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் வந்து மார்னிங்ல ஒரு பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்னா அவன் லைஃப்ல கொண்டு வந்துட்டா அவங்க லைஃபே மாத்திக்கலாம், அவங்க லைஃபை வந்து இன்னும் பெருசா மாத்தலாம், இன்னும் சக்சஸா மாத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்றாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு இருந்து செத்து போனன்ற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும்னு சொல்ற மாதிரி உங்க லைஃபை நீங்க ஒரு ஹிஸ்டாரிக் லைஃபா மாத்தணும். உங்க லைஃபை நீங்க ரொம்ப டிம்மா இல்லாம ரொம்ப பிரைட்டரான ஒரு லைஃபா மாத்தணும். இப்ப நீங்க உங்க லைஃபை வந்து ஒரு வெஹிக்கிளா கன்சிடர் பண்ணுங்க. அது வந்து ஒரு ஷிப்பா இருக்கலாம், ஒரு உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஹை காஸ்ட்லியா இருக்கிற ஒரு பைக்கா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம். அந்த லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெஹிக்கிள் தான் உங்களை வந்து ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்டினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க வெஹிக்கிள நீங்க ப்ராப்பரா வச்சுட்டு இருக்கணும். உங்க வெஹிக்கிள நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிறது மூலியமா மட்டும் தான் உங்க டெஸ்டினேஷனும் சூப்பரா இருக்கும். உங்க டிராவலும் வந்து ரொம்ப ஃப்ரீயா, ஹேப்பியா, ஜாலியா, ஃப்ளெக்சிபிளா, கன்வீனியன்ட்டா இருந்துட்டு இருக்கும். அப்போ எல்லாமே உங்க லைஃப்ப நீங்க எப்படி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் இருக்க போது. இந்த லைஃப்ப நீங்க ப்ராப்பரா அழகா மாத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மார்க்கஸ் ஆர்லியஸ் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டும் உங்க சஜஷன்ஸும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மார்னிங் நம்ம எழுந்து உடனே செய்யற ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் அந்த டேவோட மத்த ஹவர்ஸ், அதுக்கு அடுத்தடுத்து வர ஹவர்ஸ்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் ப்ரொடக்டிவா நம்மள மாத்திக்க போறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அதுவும் காலையில நம்ம எழுந்துக்கிற டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து மார்க்கஸ் ஆர்லியஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கஸ் ஆர்லியஸ் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம திங்க் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே வந்து ஒரு ப்ரீஷியஸான பிரிவிலேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னப்பா ப்ரீஷியஸான பிரிவிலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம காலையில எழுந்துட்டோம். நம்ம இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரு ஸ்பெஷல் டே இது. இது வந்து நம்ம ரொம்ப பெருமிதமா நினைக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம், காலையில எழுந்துட்டோம்னா, நம்மளுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. நம்ம லைஃப்ப மாத்துறதுக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம இன்னும் நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இயற்கைக்கு. அந்த மாதிரி தேங்க் பண்ணும்போதே உங்களோட டே வந்து வேற லெவல்ல சூப்பரா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 4:30 இருந்து 6:00 குள்ள. மேக்ஸிமம் 6:00 குள்ள நீங்க எழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, இந்த விஷயமே உங்க டேவுடைய அந்த லெவல வந்து வேற லெவல்ல மாத்தி விட்டுரும். உங்களோட எனர்ஜி லெவல வந்து பெருசா மாத்தி விட்டுரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களோட பிளானிங்கா இருக்கலாம், உங்களோட ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம். நீங்க இன்னும் வந்து என்ஹான்சிங்கா செயல்பட்டுட்டு இருப்பீங்க. காலையில நீங்க சீக்கிரம் எழுந்துக்கிறது மூலியமா. ஸோ இந்த காலையில சீக்கிரமா வேக்கப் பண்ற இந்த விஷயத்த நீங்க பார்க்கும்போது, உங்களுடைய தூக்கத்த நீங்க எப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எனர்ஜி ரிஸ்டோரேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம நெறைய வொர்க் பண்ணிட்டு இருப்போம், நெறைய பேசியிருப்போம், நெறைய திங்க் பண்ணியிருப்போம். இந்த விஷயத்துக்குலாம் உங்களோட எனர்ஜி வந்து பயங்கரமா நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்க எனர்ஜிய வந்து திருப்பி ரிஸ்டோர் பண்ணி, உங்கள வந்து சார்ஜ் போடுற மாரி, அந்த நைட்லாம் நீங்க தூங்கி பக்காவா எழுந்துக்கும்போது, அடுத்த மார்னிங் நீங்க சார்ஜ் ஃபுல்லான ஒரு பேட்டரியா வந்து நீங்க மார்னிங் எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த விஷயம் தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க வந்து இந்த மாரி ஒரு எனர்ஜி ரிஸ்டோரேஷனா தான் பார்ப்பீங்களே தவிர்த்து, அத தாண்டி தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் லேசினஸ், தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ற விஷயம், தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மள டைவர்ட் பண்ற விஷயம்னு சொல்லிட்டு, அதிகமா தூங்கிய வாழ்க்கைய கழிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஒன்ஸ் நீங்க வந்து மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா. தூங்குறது அப்படின்னு சொல்லப்படுறது இதுக்கு தான்ப்பா நம்ம தூங்குறோம். நம்மள சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தூங்குறோம். தூங்கி எழுந்த அப்புறமும் நம்ம ஒர்க்க ப்ராப்பரா பார்க்கணும்ன்ற எண்ணம் உங்க லைஃப்ல எப்போ வருதோ, தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைய நீங்க எந்த ஆங்கிள்ல பார்க்குறீங்களோ, அத பேஸ் பண்ணி உங்க லைஃப் வந்து வேற லெவல்ல டர்ன் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாரு மார்கரெட் சார்லியஸ். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபைண்டிங் யுவர் இகிகை. இகிகை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் உடைய ஒரு பிராக்டிஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஜாப்பனீஸ் பிராக்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெல் பீயிங்க வந்து பாதுகாக்கும். உங்களுடைய வெல் பீயிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நீங்க வந்து பிசிக்கலா எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, சைக்காலஜிக்கலா எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, மென்டலா நீங்க எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த விஷயம், இந்த இகிகை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, இந்த விஷயத்த இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே நீங்க இருக்கலாம். உங்களுடைய ஹாப்பினஸ் நீங்க உருவாக்கிட்டே இருக்கலாம். இப்ப மார்னிங் நீங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்றேன். சீக்கிரம் எழுந்துட்டீங்கனாலே உங்களோட லைஃப்ல வந்து நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். அப்போ இந்த காலையில நாங்க சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நாளைக்கு காலையில நீங்க ஒரு 4:30 எழுந்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ₹50,000 நான் குடுத்துட்டேன்னா, கண்டிப்பா எழுந்து நம்ம போய் வாங்குவோம். ஓகேங்களா? அப்போ அதே மாரி நாளைக்கு காலையில தான் பெரிய பிளான் இருக்கு. ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கோம், ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், இல்ல டெம்பிள் போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எழுந்துக்க ஆரம்பிச்சுருவோம்.
ஆனா அதை தாண்டி நம்ம டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்க மார்னிங்கை நீங்க ஓன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்பஸை ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் ஐகிகை சொல்லுது. உங்களுடைய பர்பஸ், நீங்க எதுக்காக நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பர்பஸை நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க மார்னிங் எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மார்னிங் எழுந்துக்கிறது மூலியமா உங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து வேற லெவல் நீங்க பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை காலையில அடிச்சு எழுப்பணும், பெட்ல இருந்து எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை எழுப்பி ஆகணும். அதுதான் உங்களுடைய பர்பஸ். உங்களுடைய பேஷனா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கா இருக்கலாம், நீங்க ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அதை நீங்க வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க மார்னிங்ல நீங்க ஈஸியா காலையில எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா மார்க்கஸ் ஆர்லிஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு டேல நீங்க மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கும் போது அந்த டேவே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவான டேவா மாறுறது மட்டும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா அவங்களை வச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்களுடைய மார்னிங் ஆக்டிவிட்டியில் நீங்க காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது மூலியமா உங்களோட டைஜஷன் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிசிக்கலா நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுடைய பாடியை பொறுத்து. உங்களோட மைண்ட் அளவு நீங்க யார் மேலேயுமே அதிகமா கோவப்பட மாட்டீங்க. உங்களோட எல்லா பிளானுமே நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிறதுனால நீங்க எல்லாமே ப்ரிடிக்ஷனாவே உட்காந்துட்டு இருப்பீங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பரா வச்சுட்டு இருப்பீங்க. இது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போ மார்னிங் எழுந்துக்கிறதுல இவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது ஒரு பர்பஸ் மூலியமா நீங்க மார்னிங் ஈஸியா எழுந்துக்கலாம். அந்த பர்பஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க, நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன், நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அப்போ அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த விஷயமே உங்க பெட்ல இருந்து எழுந்துக்க வச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், நீங்க படணும் ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம், அதான் புதுசா ஸ்கில் கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம். ஒரு 10 விஷயமோ 20 விஷயமோ 30 விஷயமோ அதை வந்து நீங்க பேப்பர்ல எழுதி பாருங்க. அதை எழுதி பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க செட் பண்ணிட்டீங்க. அதுதான் ஐகிகை. ஓகேங்களா? அந்த பர்பஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா மார்னிங் நீங்க எழுந்துக்கணும்னு நினைக்க வேணாம், அந்த பர்பஸே உங்களை எழுப்பி விட்டுடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஏர்லி மார்னிங். ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் லைஃப்ல. இஃப் யூ ஆர் ஃபெயில் டு பிளான் யூர் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் ப்ரிப்பரேஷனோட இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம கான்சியஸா நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. கான்சியஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நம்ம இந்த இடத்துக்கு போறோம், இந்த டைம்ல நம்ம இங்க இருக்கணும், நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேச போறோம், இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட இப்படிதான் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம அசைன் பண்ண போறோம் சொல்லப்படுற இந்த பிளானிங் உங்ககிட்ட கான்சியஸா இருக்கிற மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க அன்கான்சியஸா இருக்கும்போது கூட உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும். அன்கான்சியஸ்னா நீங்க தூக்கத்துல இருக்கும்போது. தூக்கத்துல இருக்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போது அந்த டேவோட ஆக்டிவிட்டி அடுத்த மார்னிங் நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டிவிட்டியை மார்னிங் தான் நம்ம பிளான் பண்ணுவோம், மார்னிங் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா வந்து கொஞ்சம் வயசரா இருக்கிற பீப்புள் நைட்லயே அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப மார்னிங் நீங்க எழுந்துட்டு வந்து இப்போ ஒரு ஒர்க் அவுட்டே போறீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்கான அந்த ட்ரெஸ்ஸஸா இருக்கலாம், பேக்கா இருக்கலாம், உங்க பெட் பக்கத்துல எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், மொபைல யூஸ் பண்றது, டிவி யூஸ் பண்ற அந்த விஷயங்களை நைட்ல கொஞ்சம் குறைச்சிக்கிறதா இருக்கலாம். சில பேர் நைட் வந்து காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நைட் ஹெவியா சாப்பாடு நிறைய அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடுவாங்க. காலையில அதுவே அவங்களை எழுந்துக்க விடாது. ஸோ கொஞ்சம் வயசரா இருக்க பீப்புள் வந்து கரெக்டான ஃபுட்டை சாப்பிட்றதா இருக்கலாம், கரெக்டா அவங்க டைம்ல போய் படுக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே அப்போ ஏதோ நம்ம மைண்ட் ஏதோ நம்ம பாடி மைண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நைட்டே இந்த ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணிட்டே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா காலையில அவங்க எழுந்துக்கிறாங்க சீக்கிரமா. அவங்க சில விஷயங்கள் பார்க்கும்போது பக்கத்துல வந்து நம்ம பெட் பக்கத்திலேயே வந்து அவங்களுடைய ஒர்க் அவுட் கிளாத்ஸையும் ஒர்க் அவுட் ஆன எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்கும் போது நம்ம காலையில ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு பர்சன் ஏர்லி மார்னிங் பர்சனா இருக்காரு, காலையில சீக்கிரம் எழுந்துக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்றாருன்னா அந்த பர்சன் வந்து அலாரம் வைக்கிறதால மட்டும் காலையில எழுந்து போகும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இந்த மாதிரி நைட்ல சில ப்ரிப்பரேஷன்ஸும் அவங்க செய்யும் போது மட்டும்தான் அவங்களோட மார்னிங் ஆக்டிவிட்டிஸை ப்ராப்பரா கொண்டு போக முடியும், ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க்கஸ் ஆர்லே சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப்டர் யூர் வேக்கிங் அப் இன் ஏர்லி மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்து 4:30 மணி இல்ல காலையில 3 மணிக்கு எழுந்தா கூட உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருந்துட்டே இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கலாம், உங்களுடைய ஃபேவரட் வெப் சீரிஸோட இன்னொரு புது எபிசோடா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களோட மொபைல்ல வந்துகிட்டே இருக்கும். இது மூலியமா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே போயிட்டே இருப்பீங்க.
உங்கள வந்து இழுத்துரும் அந்த டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கே தெரியாம நாலா பக்கம் 4, 5 டிஸ்ட்ராக்ஷன் உங்கள இருக்கும்போது, நீங்களும் கன்வின்ஸ் ஆயிடுவீங்க. ஓகே இதுதானே பார்த்துடலாம், இதுதான் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, நீங்க அந்த பக்கம் போயிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நான் சொல்றத யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு பெர்சன் கூட பேசுறதா இருக்கலாம், இல்ல நீங்க பிசிக்கலா சில ஆக்டிவிட்டில ஈடுபடுறதா இருக்கலாம். இது மட்டும் உங்க எனர்ஜிய வந்து வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க உங்களோட பார்வையையும், உங்களோட கவனத்தையும் ஒரு பக்கம் திரும்பி ஒரு 10 நிமிஷம் பார்த்தா கூட, அது கூட உங்களோட எனர்ஜிய எடுத்துக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ காலையில அந்த 4:30லிருந்து 6:00 இருக்கிற உங்களோட எனர்ஜி அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல இருக்கிற உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஹை லெவல்ல ஹைப்பரா இருந்துட்டு இருப்பீங்க. பயங்கரமா சாதிக்கணும்ன்ற தாட்டும் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். உங்க டேவே மாத்தப் போற அந்த நிமிஷம் அதுதான் ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க உங்களோட டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்க வந்து இடம் குடுத்துட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது அந்த டேவையே ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த டைம் வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் குடுக்காம ஒரு மார்னிங் பிசிக்கல் வொர்க் அவுட்டா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், நல்ல புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், மோட்டிவேட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயத்த அந்த டைம்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தடுத்து வர ஹவர்ஸ் அதுக்கு அடுத்தடுத்து ஒரு அதுக்கு அடுத்து ஒரு 10, 11, 12 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரூட்ஃபுல்லான பெனிஃபிட்ட குடுக்கும். அப்படியே ப்ரொடக்டிவா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த மார்னிங்ல இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன நீங்க வந்து தவிர்க்கணும். ஏன்னா, இந்த உலகம் ஃபுல்லா நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள் இது செஞ்சுட்டே இருக்கு. இதுலருந்து நம்ம எப்படி தப்பிச்சு அந்த மார்னிங் டைம்ல நம்மள காப்பாத்திக்கிறோம்ன்றத பேஸ் பண்ணி நம்ம வெற்றி இருந்துட்டு இருக்கு. அப்ப என்னப்பா சோசியல் மீடியாவே பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்க பார்க்கலாம். உங்களோட இமெயில்ஸ் பார்க்கலாம், சோசியல் மீடியா பார்க்கலாம். ஆனா, அதுக்கு நீங்க ஒரு டைம் வச்சுக்கணும். அதாவது மிட் ஆஃப் த டே இல்ல எண்ட் ஆஃப் த டேல ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணா மட்டும் தான், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும்னா, முதல்ல உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பிராக்டிசிங் சிம்பிள் செல்ஃப் டிசிப்ளின். எர்லி மார்னிங் எழுந்த உடனே சின்ன சின்ன செல்ஃப் டிசிப்ளின்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் ஆர்லே சொல்றாரு. இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை தான் வந்து, இன்னைக்கு நம்ம பெருசா பார்த்துட்டு இருக்க பீப்பிள், பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண பீப்பிளோட லைஃப்லாம் வந்து வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்படுறீங்க. ஏதோ ஒரு பெர்சன் நீங்க மென்டாரா எடுத்துக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பாடி பில்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே அர்னால்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன தெரியும். டக்குனு அவருடைய ஒர்க் அவுட்ஸ பார்ப்போம். அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். அவரோட ஃபுட்ட பார்ப்போம். அத தாண்டி நம்ம அவருடைய செல்ஃப் டிசிப்ளினையும் பார்க்கணும். அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் ஒரு பெர்சன பெரிய ஆளா ஆக்கியிருக்கு. ஏன்னா இங்க வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்க இங்க 1,00,000 பேர் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒர்க்க இங்க வந்து எல்லாருமே நம்மளோட சூப்பராவும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் மட்டும் அந்த லெவல ஏன் அடையறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்டிட்யூட். இப்போ சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஹார்ட் ஒர்க்கால மட்டும் கிடைக்க போறது கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்கால மட்டும் கிடைக்க போறது கிடையாது. லக்கால மட்டும் கிடைக்க போறது கிடையாது. உங்களுடைய ஆட்டிட்யூடுனால மட்டும் ஆட்டிட்யூடும் சேர்ந்தா மட்டும் தான் அது வந்து பெரிய ஒரு சக்சஸா மாறும். உங்கள வந்து அந்த ஒரு லைம்லைட்ல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இந்த செல்ஃப் டிசிப்ளின்ல தான் இருக்கு. சின்ன சின்ன செல்ஃப் டிசிப்ளின் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நம்ம மார்னிங் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்ம ப்ராப்பரா நைட் பிளான் பண்ணும்போது, அலாரம் வந்து ஒரு 5:00 செட் பண்றோம், இல்ல 4:30க்கு செட் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து சம்டைம்ஸ் நம்ம சக்சஸ் பண்ண முடியாம போயிடும். காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியாம போயிடும். நம்ம ஸ்னூஸ் பட்டன வந்து செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு படுக்க ஆரம்பிச்சுருவோம். இந்த டைம்ல மார்க்கஸ் ஆர்டிஸ் என்ன ஒரு ஐடியா குடுக்குறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள காலையில எழுந்துக்கிற வைக்கிற அந்த அலாரம் அப்படி சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து, உங்க ரூம்ல வந்து கொஞ்சம் லாங்கா எடுத்து வச்சுருங்க. லாங்கா எடுத்து வச்ச அப்புறமா, நீங்க வந்து காலையில எழுந்துக்கிற அந்த டைம்ல வந்து, அலாரம் அடிச்சுட்டே இருக்கும்போது அத ஆஃப் பண்றதுக்காக நீங்க எழுந்து நடந்து போவீங்க. எழுந்து நடந்து போய் ஆஃப் பண்ணும்போது, உங்களோட பாடி மூவ்மெண்ட் வந்து அங்க உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த பாடி மூவ்மெண்ட் ஒர்க் ஆகும்போது, நீங்க டக்குனு கொஞ்சம் தெளிய ஆரம்பிப்பீங்க. தூக்கம் வந்து உங்கள விட்டு விலக ஆரம்பிக்கும். அப்ப அந்த அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு திருப்பி பெட்டுக்கு வராதீங்க. டக்குனு உங்க ரூம் விட்டு வெளிய போயிடுங்க. இந்த சின்ன செல்ஃப் டிசிப்ளினிங் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல உங்களுக்கு சூப்பரான ஆட்டிட்யூட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தலைவலியே குறை சொல்லிட்டு இருப்பாங்க சில பேரு. சில பேர் எங்க ஆஃபீஸ்ல எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கு. இல்ல சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்து பெருசா பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். அப்ப என்னப்பா நம்ம கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாதா? நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள வெளியில சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இது சொல்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்றத யோசிங்க. சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள வந்து நீங்க பெருசா எக்ஸாஜரேஷனா சொல்றத நிறுத்திருவீங்க. இந்த சின்ன செல்ஃப் டிசிப்ளின் நீங்க ஃபாலோ பண்ணும்போது. அப்போ அந்த அலாரம் அப்படி சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்க ப்ராப்பரா செட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு போற விஷயம், உங்க லைஃப்ல உங்க ஆட்டிட்யூடயே மாத்தி உங்கள செல்ஃப் டிசிப்ளினான பெர்சனா மாத்துறதுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குதுன்னா, நிச்சயமா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா மாறுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து மேக் யுவர் பெட். காலையில சீக்கிரமா எழுந்த உடனே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ட எழுந்த உடனே நம்ம செட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்து போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து பெட்ட செட் பண்றது இந்த மாதிரியான விஷயம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம செட் பண்ணியே ஆகணும் முதல் விஷயமா.
அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய பிசினஸ்க்கு தேவையான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சின்ன சின்னதா பிசினஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். சின்ன சின்னதா ஒர்க் பண்ணி நம்ம எடுத்துப்போம். சின்ன சின்னதா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போஷர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிட்டு அப்புறமா பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாரி காலையில எழுந்த உடனே உங்களோட பெட்ட நீங்க ப்ராப்பரா செட் பண்ணி வைக்கிற இந்த ஒரு ஆக்டிவிட்டி, இந்த ஒரு ஜாப் வந்து உங்கள என்ன செய்யும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஒர்க்ஸ் நீங்க பிளான் பண்றீங்களா, அத நீங்க சூப்பரா பண்றதுக்கு உங்கள மோட்டிவேட் பண்ணும். உங்க மைண்ட் உங்ககிட்ட சொல்லும். பரவால்ல நீ சின்ன சின்ன விஷயங்கள நல்லா ப்ராப்பரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெட்ட வந்து எடுத்து வைக்கிறது மட்டும் இல்ல. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க பிளேட்ட சிங்க்ல எடுத்து போய் போடுறதா இருக்கலாம். சின்னதா நம்மளோட கிளாத்ஸ் நம்மளே துவச்சுக்கிறதா இருக்கலாம். நம்ம ட்ரெஸ் நம்ம பிஃபோரா வந்து ஒரு டே பிஃபோர் அயர்ன் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம எடுக்கிற மோட்டிவேஷன், நம்மளுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன் தான் பெரிய பெரிய ஆக்டிவிட்டீஸ் நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் பேசணும், இந்த விஷயம் ஜாப்ல இது பண்ணணும், இந்த மாதிரியான ஜாப்லாம் நான் தேடணும். இல்ல நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ண ஆசைப்பட்டுருப்பீங்க. பேஷன் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க உங்க வீட்ல பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டி குடுக்குற மோட்டிவேஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ மார்னிங் எழுந்தோனே உங்க பெட்ட செட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி. அத பேஸ் பண்ணி தான் உங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மார்க்கஸ் ஆர்லே சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ஈஸியான மெட்டீரியல் கிடையாது. ஈஸியா யாருக்கும் கிடைச்சிராது. கஷ்டப்படாம எதுவும் கிடைச்சிராது. கஷ்டப்படாம கிடைக்கிறது வாழ்க்கையில என்னைக்குமே நிலைக்காது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு பெர்சன் அடையறதுக்காக வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸா இருக்கலாம், ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், பேஷன்ஸா இருக்கலாம், இல்ல வந்து பெர்சிஸ்டன்ட்டா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிடைக்கிற சக்சஸ் தான் ஒரு பெர்சனுக்கு பயங்கரமா நிலைச்சு நிக்கும். அப்போ ஸ்ட்ரகிளா இருக்கலாம், பேஷன்ஸா இருக்கலாம், இல்ல பெர்சிஸ்டன்ட்டா கன்சிஸ்டன்ஸியா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றதா இருக்கலாம். இந்த விஷயம்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. நம்மளால முடியுமா? நம்ம லைஃப்ல இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா, நிச்சயமா காலையில ஏர்லியரா கொஞ்சம் நீங்க சீக்கிரமா எழுந்துக்கிறது மூலியமா இது எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும். பேஷன்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரகிள் பண்ற விஷயமா இருக்கலாம், பெர்சிஸ்டன்ட்டா நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றதா இருக்கலாம். இத ஈஸியா மாத்துறது ஏர்லி மார்னிங் நீங்க சீக்கிரமா எழுந்துக்கிறது மட்டும் இல்லாம, இந்த வீடியோல நான் சொன்ன சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சாதாரண ஸ்டாரா இருக்கவங்க வாழ்க்கை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு வாழ்க்கையா மாறும்னு சொல்லப்படுற விஷயத்த மார்க்கஸ் ஆர்லே சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.